என்னடா வாழ்க்கை இது? என் வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலைமை வரும் நானே நினச்சி பார்க்கலங்க. ஓகே மச்சான், எனக்கு தெரிஞ்ச வந்து அங்கே இருக்கிறாரா, அவர் வந்து படத்தில் வந்து எல்லாம் சான்ஸ் கொடுக்குறாரு. அந்த மாதிரி நடிகர் ஆசை ஆகுதா? எனக்கு அதான் ஆசை. அதான் நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லியிருக்கிறேன். சரி வா, கூட்டின்னு போகிறேன். மச்சான், அவர் சான்ஸ் கொடுத்துருவாராடா? நீ நைட் போட்டு தானே கொடுப்பாரு. சரி வா போய் பார்க்கலாம். எதுக்கும் மச்சான், இந்த மாதிரி மேலே தான் வீடுது, இப்போ பார்க்கலாம் வா. சரி மச்சான், நான் சொல்கிற மாதிரி பேசு. வேணாம், நிமிடம் நானே பேசிக்கிறேன். உள்ளே வரலாமா சார்? முக்கியமான பேப்பர் கொண்டு படிச்சுக்கிறா, பொறுமையாக கூப்பிடுறா. யாரா நீங்கள் ரெண்டு பேரா? என்னடா இவரே அந்த பேப்பர் படிச்சுக்கிறா, பார்த்தா கொஞ்சம் பிஸ்கட் சாப்பிட்டுக்கிறாரு. என்னடா யோசிங்க? இல்லைடா உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க, நம்மளும் கொடுப்பா யோசிச்சுக்கிறேன். சார் உள்ள வரலாமா சார்? என்னடா டேரக்டர் கோளாரா கிடையாது. அப்படிதான் விடு. சார், என் ஃப்ரெண்டுக்கு படத்தில் ஒரு சான்ஸ் வேணும் சார், இருந்தால் கொடுங்க சார். நானே வேலை இல்லாமல் சும்மா உட்காந்துக்கிறேன், அவங்களுக்கு என்ன தரணும் சார்? ப்ளீஸ் சார், என் ஃப்ரெண்டு தான் சார் கொண்டு வந்தேன். டேரக்டர் பார்க்கணும் சார், ப்ளீஸ் சார். அப்படியாவா? சரிப்பா, நான் போய் பேசிட்டு வரேன். சார், உங்களை பார்க்கறதுக்கு ரெண்டு பேரும் வந்துக்கிறானுங்க சார். உன்னே நான் பார்க்க விரும்பல, இல்லை ரெண்டு பேரும் கூட்டின்னு வந்துக்கிறியா? வெளியே போடா. டாக்டர் சார் கோவத்துக்காக போயிட்டு நாளைக்கு வர சொன்னாரு. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். ஏன் நீங்களா திட்டு வாங்குங்க? யாரா நீங்க ரெண்டு பேரும்? சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், படத்தில் ஒரு சான்ஸ் கொடுங்க சார். ஏந்திரீங்க, யாரா நீங்க? ப்ளீஸ் சார், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். அசிஸ்டன்ட் டைரக்டர் யாரா இவனுங்க? யார் நீங்க? எப்படி நீங்க உள்ள வந்தீங்க? நீங்க ஏஞ்சிருங்க. சொல்லி ரெண்டு பேரும் உள்ள வந்துருங்க. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். வா வா, சான்ஸ் சார், சான்ஸ். வெளியே வா. நம்ம தான் யாருக்கும் சான்ஸ் கொடுக்கறது கிடையாது. இருந்தாலும் சரி, கூப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர் ரெண்டு பேரும் உள்ள வர சொல்ல. டேடே, உங்க ரெண்டு பேரும் சார் கூப்பிடுறாரு, வாங்க. நிஜமா கூப்பிட்டாரு? வா சார். வந்துட்டாங்க சார். சார் வணக்கம் சார். எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? சார் ப்ளீஸ் சார், ஃப்ரெண்டு பல்ல ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க சார். நல்லா நடிப்பானா உன் ஃப்ரெண்டு? சார் நல்லா நடிப்பா சார், ஒரு சான்ஸ் பண்ண கொடுத்து பாருங்க சார். ப்ளீஸ் சார், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். சார், முதல்ல உங்களுக்கு பேசிக்ஸ் வதான்னு பார்த்துடலாம் சார். முதல்ல ரிமோஷன் மட்டும் பண்ண சொல்லு. ஓகே சார். அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். எமோஷன் பண்ணுங்கப்பா. சார் இப்போதான் சார் காலையெல்லாம் இது பண்ணி காமிச்சோம். எமோஷன் பண்ணலன்னா வெளியே போயிடுங்க. மச்சான், ஃப்ரீ ஃபயர் மணி பேப்பர் போட்டு பார்த்துக்கலாம். என்னடா சாமி கும்பிட்டு இருக்கீங்க? எமோஷன் சார். ஒழுங்கா பண்ணுங்க, எல்லாம் வெளியே போங்கடா. சரிடா சார், ஒரே நிமிஷம் சார். எமோஷன் பண்றானா? இப்படி 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 பண்ணி நிக்கிறேன். எமோஷன் பண்றவங்க இதாண்டா சொன்னேன். அந்த அதான் டாக்டர் மட்டும் சொல்லக்கூடாது, சரியா? டேய், முதல்ல ஸ்கிரிப்ட் வாங்கடா. என்னடா டாக்டர் இங்கிலீஷ் தான் பேசுறாரு? டேரக்டர் அவரு. ஓ, என்னடா முன்னு பேசிக்கிறீங்க? பண்ணுங்கடா. உங்களுக்கு கூப்பிட்டு தப்பா போச்சுடா. முதல்ல எமோஷன் பண்ணுங்கடா. சார் ஒரு நிமிஷம் சார். ஒரு அப்படியே வர்றா. இந்த டைலாக் நீ இப்ப பண்ணணும். சரி ஓகே, பண்ணிடலாம் சார். டைலாக் நல்லா கேட்டுக்கோ. இவன் யாரா போரிக்கு புறம்போக்கு எச்சக்கல்ல 420 கன்னிங் பாய்சன் பாம்பு நஞ்சி என்ன ஆர்பர் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இவன் யாரா பொறுக்கி புறம்போக்கு எச்சகல 420 கன்னிங் பாய்சன் பாம்பு நஞ்சி என்ன ஆர்பர் பக்கம் வரக்கூடாது சொல்றதுக்கு? அண்ணா ஓகேவா சார்? எல்லாம் ஓகே தான். 5 நிமிஷம் லாய்க்கு இல்ல, போங்க. சார் எமோஷன் பண்ணி பண்ணிடலாம் காட்டுங்க சார். சார். எமோஷன் தான், உங்களோட எமோஷன் தான் நான் பார்த்தேனே. வெளியே போயிடுங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், என் ஃப்ரெண்டுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அவ்வளவுதான். சார். உங்க மூஞ்சிங்களா இந்த சான்ஸ் லாய்க்கு கிடையாது. போயிடுங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. சார் வட போலாம். நம்மளாம் தலைவிதி எழுதி இருக்கு. நடா லைஃப் இது. நீ நம்மளாம் சான்ஸே கிடைக்காதுடா. சரி விடு. நான் ஃபிலிமில் நடிக்கணும்னு நிறைய ஆசைடா எனக்கு.
எதுடாடா ஏன் பண்றது இல்லடா நம்ம ஏதாவது பெருசா பண்ணி காட்டணும்டா நான் தற்கொலை பண்ணி நேர்ந்துறேன்டா. செலக்ட் ஆகிட்டீங்களா? தம்பி மேல இருக்கிறது எங்க அப்பா தான். இது வரைக்கும் யாரையும் செலக்ட் பண்ணதே இல்ல. இதுக்காக நாங்க செலக்ட் ஆகி காட்டுறோம்டா செஞ்சிடுவேன் செலக்ட் ஆகி காட்டுறோம்டா. செலக்ட் ஆகி காட்டுறோம்டா செலக்ட் ஆகி காட்டுறோம்டா. செலக்ட் ஆகி காட்டுறோம்டா. செலக்ட் ஆகி காட்டுறோம்டா. வீரமே ஜெயம்